எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒரு ஆசீர்வாதம், நல்ல உறவுகள் கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதை நம்மால் உணர முடியும். அதாவது விட்டு கொடுப்பதிலும், அன்பு செலுத்துவதிலும், மன்னிப்பதிலும், கடைசி மட்டுமாக கூட இருப்பதிலும், இப்படி பல நிலைமையில நமக்கு நல்ல உறவுகள் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, அதே உறவு நமக்கு உண்மையாகவே தருகிறேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன உறவு தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு. அதைதான் நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்கலாம். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனோடு ஒரு நல்ல உறவு வேண்டும் என்று சொல்லி, அவருடைய சந்ததிகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த உறவிலே நமக்கு சமாதானம் உண்டு, அந்த உறவிலே நித்திய வாழ்வு உண்டு, நமக்கு ஒரு அரவணைப்பு உண்டு, ஆலோசனை உண்டு, நம்மை உண்மையாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல நடத்துதல் உண்டு. நாளை தினத்தை குறித்து நமக்கு தெரியாது, ஆனால் நாளை தினத்தையும் அறிந்த தேவன் சரியான பாதையில நம்மை நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். உண்மையாக நம் மீது அன்பு கூர்ந்த தேவன், அவரோடு கூட நமக்கு உறவு வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்காக தேவன் என்ன செய்தார்? வாசிப்போம். எசையா 53 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். வாசித்த இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய சம்பவத்தை அவர் பிறப்பதற்கு முன்னதாக, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னதாகவே 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த இடத்துல முதலாவது பிதாவை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்ற என்ன பொருள்? தன்னுடைய சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை எனக்காகவும் நமக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவைக்கு செல்லும்படியாக, பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். என்று சொன்னால் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவைக்கு சென்று பரிகாரம் செய்தால் மாத்திரமே உறவு கிடைக்கும். அதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அன்பு பாருங்கள். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர் மீதும், உலகம் முழுவதும், இந்தியாவில் மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனுஷர் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை நொறுக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டார். அந்த நொறுக்கக்கூடிய காரியத்துலதான் அவர் சரீர ரீதியான பாடுகள், மன ரீதியான பாடுகளிலே பூரணப்பட்டு தன் ஜீவனை அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, முதலாவது பிதாவானவர் நம் மீது அன்பு கொண்டதினாலே தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்கள், அதே வசனத்துல பார்க்கும் பொழுது அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கட்டாயப்படுத்தி அவர் வரவில்லை, சந்தோஷத்தோடு கூட, இல்லையா, தன்னையே முன்வந்து அவர் ஒப்பு கொடுத்தார். கலாத்தியரிலே வாசிக்கிறோம் 2 அதிகாரம் 20 வசனத்திலே பிற்பகுதியில விதமாய் வாசிக்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை, நான் மகா பாவியாய் இருந்தேன், பாவிகளில் பிரதான பாவிகளாய் இருந்தேன், ஆனாலும் என்னில் அவர் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து எனக்காக அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பவுல் உணர்ந்திருக்கிறார், தனி மனிதனாய் நான் இருந்தாலும்
நான் பாவியா இருந்தாலும் அவர் எனக்காக வந்து தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், பாருங்கள், அதே வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய சந்ததிகளாய் நாம் மாற முடியும். பழைய ஏற்பாட்டிலே விலங்குகள் பலியாய் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பலியாக, பூர்ணமான பலியாக, ஒரே பலியாக தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய உறவுகளாய் நாம் மாற முடியும். பாருங்கள், அடுத்த வரியை பாருங்கள். தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அங்காவது இங்க பார்க்கிறோம், தம்முடைய சந்ததியை கண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவ சந்ததிகளாய் மாறுகிறார்கள், அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட அதிகாரம்! அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட உறவு பாருங்கள்! இப்பேற்பட்ட உறவை கொடுக்க முடியாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 3:26 வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அவரை விசுவாசிக்கும் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறது. இப்ப தேவ சந்ததி பாருங்கள், ஆதாமின் சந்ததியிலிருந்து தேவ சந்ததியாய் மாறும்படியாக அவர் அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். என்ன அர்த்தம்? அவர் சிலுவைக்கு சென்றவர், மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், கல்லறைக்குள்ளாக இல்லை. அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுதுவார். உயிர்த்தெழுந்த தேவனாக நீடித்த நாளாய், இல்லையா, முடிவில்லாத வாழ்க்கையுடையவராக, நமக்கு முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவராக, என்றென்றும் இருக்கக்கூடிய தேவன், இல்லையா, அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்து ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், இல்லையா. அதை என்றென்றும், இல்லையா, அவர் நீடித்த நாளாக இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமாகவே அவர் உயிர்த்தெழுவார் என்பதை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிறகு அங்க கடைசி வரை நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அதாவது பிதாவுக்கு சித்தமானது குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் வாய்க்கும். வேற எந்த இந்த உலகத்துல வேற எந்த காரியத்தினாலும் வாய்க்காது. பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே நிறைவேறும். மரியாள் மூலமாகவோ மற்ற வேற எந்த காரியம் மூலமாக அல்ல. பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்பின் திட்டத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மூலதான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகையினாலே அவருடைய சந்ததிகளாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்தார், இல்லையா, அவர் உபத்திரப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கிற நீங்கள் தேவ சந்ததி, தேவனோடு உறவு, உங்கள் தலைமுறைகளும் அப்படிப்பட்ட உறவுக்குள் வரும். இந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்கிறது. ஆகையினாலே இந்த தேவ சந்ததிக்குள் நீங்கள் வர தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அழைக்கிறார். அந்த நரகத்துக்கு போய்விடாதபடி அவர் உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.